Experience your dream retirement life for a day. குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பல்லி விழுதலின் பலன் அப்படிங்கிறதும், பல்லி வீட்டில் இருக்கலாமா, பல்லி சொல்லியிருக்கான அர்த்தம். ஜென்ரலாக பெரிய ஒரு பயமே இல்லாதவங்க பாம்பை கூட பிடிச்சிருவாங்க. ஆனால் பல்லியை பார்த்தா அவங்களுக்கு பயம். ஐயோ வீட்டில் பல்லி இருக்கான்னு, எனக்கு செவுத்தில் பல்லியை பார்த்தா பயம் அப்படின்னு. இந்த எல்லார் வீடுகள்லேயுமே பல்லி இருக்கிறது சகஜமான ஒன்று. ஆனால் ஒரு பல்லிக்கு நம்ம சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹிந்து இதில் நிறைய தொடர்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் தீர்றதற்கு, இல்லை நம்ம செய்த கர்மா எல்லாம் தீர்றதுக்கும் பல்லியை நம்ம ஒரு முக்கியமாக கோவில்களில் பார்க்கலாம். காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் பார்த்திங்கன்னா தங்கப்பல்லி வெள்ளிப்பல்லின்னு 2 உண்டு. ஸோ கோவிலில் சுவாமியை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது இந்த தங்கப்பல்லி மற்றும் வெள்ளிப்பல்லியை பார்க்காம நம்ம வரவே மாட்டோம். அதுக்கு தனியாகவே அந்த கோவிலினுடைய மேல் சுவற்றில் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட வாசல். பெருமாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த வைகுண்ட வாசல் வழியாக வரார் இல்லையா? நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கனாலும் பாருங்கள், அந்த வைகுண்ட வாசல் என்ட்ரன்ஸில் மேலே அந்த நிலக்கால் வருது இல்லையா, அந்த மேலே செவுத்தில் பல்லி இருக்கும். அந்த நம்மளுடைய ஆத்மா எப்போ யமலோகத்துக்கு போகிறதோ அங்கே இருக்கக்கூடிய யம தூதர்கள் கேட்பாங்களாம், ஸ்ரீரங்கத்தில் நீ வைகுண்ட வாசலில் இருக்கக்கூடிய பல்லியை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் இருக்கிறதும். இப்போ நமக்கு பல்லியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இல்லை பல்லியினால் நமக்கு ஏற்படக்கூடிய சில கெட்ட சகுனங்கள், இது நமக்கு சரியாகிறதுக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல்லிகளை நம்ம போய் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கோவில் வரலாறுலேயுமே நம்ம பார்க்கலாம். இந்த பல்லி வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது கெட்ட சகுனமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வாரியார் கூட ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கார், வீட்டில் மகாலட்சுமி இருக்கணும்னா அந்த இடத்துல வீடுகளில் பல்லிகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சொல்லுவாங்கள்ல, நல்ல வண்டு அரிசி, இல்லை வண்டு குடஞ்ச மாம்பழமாக இருந்தால் அதெல்லாம் ரொம்ப சத்தானதுன்னு. அதே மாதிரி வீடுகளில் மரப்பல்லி, பல்லியிலே நிறைய வகை உண்டு. இந்த மரப்பல்லி அப்படிங்கிறது நல்ல பெருசாக வெளியிலேயே தெரியாது. சில வீடுகள்லாம் பல்லி இருக்கிறதே தெரியாது. ஆனால் சத்தம் மட்டும் கரெக்டாக போடும். கவுளி சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த பல்லியை கண்டுபிடிக்கவே முடியாது. அது எங்கேயாவது சாமி ரூமில் இருக்கும் ஒரு ஓரமாக. ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்கள் கூட பல்லி ரூபத்தில் நம்ம வீட்டில் இருப்பாங்க. நமக்கு சித்தர்கள் நம்மளுடைய வீடுகளில் வாசம் பண்ணும் பொழுது அவங்களும் இந்த பல்லி ரூபத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த மரப்பல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது உருவத்துலேயுமே ரொம்ப பெரியதாக இருக்கும். அது வீட்டிலையே யாராவது ஒருத்தருக்கு தான் கண்ணில் படும், எல்லாருக்கும் அது கண்ணில் படாது. அது தெய்வத்தை சார்ந்தது அப்படிங்கிறது. நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியது இந்த சின்ன சின்ன பல்லிகள் ஓடுது பார்த்திங்களா, அது நம்ம மருந்து வைக்கலாம். இல்லை அந்த பல்லி இருந்தால் ஐயோ என்ன அந்த வீட்டில் ஏதாவது இப்போ பல்லியோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இனப்பெருக்கத்துக்கு ஏதாவது நம்ம அது தடை பண்ணிக்கலாம், இல்லை நம்ம போடுற பெஸ்டிசைட்ஸ்லேயே அது போகலாம். பட் இந்த தெய்வங்கள் வாழக்கூடியது ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பல்லி ரூபத்தில் வாழக்கூடியதாகவே இருக்கும். அந்த வீட்டில் இறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டு குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் சன்னியாசியாக இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவர்கள் அந்த ரூபத்தில் இருக்கலாம். ஸோ அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கவுளி சொல்லும், கவுளி அது சத்தம் போடும். ஸோ இவங்க முக்கியமாக ஏதாவது ஒரு பேசும் பொழுது கவுளியினுடைய சத்தம் நமக்கு கேட்கும். இது நல்ல சகுனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுக்கு அவங்க அறிகுறியாக எடுத்துப்பாங்க. இப்போ சில நல்ல வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா குறி சொல்லுவாங்க. அப்போ அவங்க வீட்லேயே குறி சொல்லுவாங்க. வீட்லேயே நம்ம போய் அவங்கள பார்க்கும்பொழுது ஒரு சாமி வரும், இல்லை குறி சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த கவுளி சத்தத்தை வச்சு அதை செய்யலாமா வேண்டாமான
ஒரு சகுனம் மாதிரியே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யணும், இல்லை நமக்கு ஒரு விஷயத்தை வந்து இதில் கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பல்லி சொல்லை வைத்து நம்ம எடுத்துக்கலாம். அண்டு இப்போ நமக்கு வந்து பல்லி மேலே விழுந்துருச்சு, இதனால நமக்கு ஏதாவது தோஷம் இருக்கும், இல்லை கலகம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னா, எந்தெந்த இடத்துல இந்த பல்லி விழுந்தால் நமக்கு அது தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பல்லி நம்ம மேலே விழுந்துடுச்சு, இல்லை பல்லியை நம்ம வந்து கொலை பண்ணிடுறோம், இல்லை பல்லியை வந்து நம்ம வந்து ஏதாவது சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பல்லிங்க இருக்கும், அதை சாவடிப்பாங்க. இந்த மாதிரியான பாப நிவர்த்திக்கு இல்லை இந்த கர்மதோஷத்திற்கு நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளியை போய் அதை நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கண்ணு திருஷ்டி நம்ம கண்ணால் அதை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு அது தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது. அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட வாசலுக்கு மேலே அந்த பள்ளியை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது. ஸோ பள்ளியையும் நம்ம எத்தனையோ இப்போ கரப்பாம்பூச்சி அடித்தாலாம் ஒன்றும் கிடையாது, வீட்டில் பூராணம் அடிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம அது இருக்கிறது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம இராடிகேட் பண்ணுறோம். பட் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சொல்லுக்கு பலனும் பள்ளி விழுதலுக்கு பலனும் தனியாக பஞ்சாங்கத்திலே எழுதி வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி நேத்தி உள்ளது அல்ல, இது கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ பஞ்சாங்கம் ஆரம்பித்ததோ அப்பத்துலேருந்தே பஞ்சாங்கத்தில் எழுதிட்டு வர ஒரு விஷயம்தான். ஸோ இது பள்ளி வந்து உச்சியில் விழுந்துருச்சுன்னா கலகம், வலது தோளில் விழுந்ததுன்னா ஒன்று, இடது தோளில் விழுந்ததுன்னா ஒன்று, இல்லை நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பள்ளி நம்மளை முதுகில் விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பலன்னு, எப்படி பலதரப்பட்ட பலன்களை சொல்லி வச்சுருக்குறாங்க. நம்மளுடைய வீடுகளில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத பள்ளி வெறும் சத்தம் மட்டும் கேட்கும். இந்த கவுளி சத்தத்தில் வந்து நமக்கு ஒரு விஷயம், அந்த கவுளி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் முடிவெடுக்கிறோம் அப்படின்னா இந்த கவுளியினுடைய சகுனம் வந்து நம்ம நல்லதாகவே எடுத்துக்கலாம். இப்போ யாராவது நம்மள்கிட்ட வந்து ஒரு லேண்டு டீலிங் பேசுகிறாங்க, அப்போ நம்ம அது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை நான் வேண்டான்னு நான் நினைக்கிறேன், இல்லை இது பண்ணணுமா அப்படின்னு நமக்கு ஒரு சலனம் ஏற்படும் பொழுது அந்த பள்ளி வந்து நமக்கு அந்த சத்தத்தை வந்து கொடுக்கும். அப்போ அது நமக்கு ஒரு அறிகுறி, வேண்டாம் நீ உன் மனசில் இது நினைக்கிறல்ல, நீ அதையே பண்ணு அப்படிங்கிறதான். ஸோ இறைவன் நேரடியாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறான். இல்லை நம்மளுடைய பித்ருக்கள் நமக்கு நேரடியாக வந்து பேச மாட்டாங்க, இல்லை நம்ம வணங்குற குருமார்கள் நமக்கு நேரடியாக வந்து பேச மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கவுளி மூலமாகவும், பள்ளி சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கவுளிகளின் மூலமாக நமக்கு வழிநடத்தல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு வழி நடத்தல் நமக்கு இந்த பள்ளிகளின் மூலமாக நமக்கு நடக்கிறதுங்கிறது. ஸோ இந்த பள்ளி வந்து பார்த்திங்கனாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதோடைய உருவ அமைப்பே ரொம்ப பெரியதாக இருக்கும். அந்த மரப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பள்ளிகள் தான் அது வந்து சத்தம் போடும். சும்மா நம்ம டெய்லி வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து அந்த எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான கவுளிகள் வந்து இருக்காது. கோவில்களில் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலுமே கவுளிகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்டு ஒரு சில அம்மன் கோவில்களில் இந்த கவுளி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அண்டு ஒரு சில நேரங்களில் நம்ம வீடுகளில் விடாமல் கவுளி சத்தம் போடுது, இல்லை விடாமல் அந்த கவுளி வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுதுன்னா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை வீட்டில் வந்து நம்ம யாருக்காவது முக்கியமாக ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம். ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு அறிகுறியாக அது சொல்லும். ஸோ பள்ளி அப்படிங்கிற ஒரு ஜீவராசி வந்து நமக்கு மனிதனினுடைய வாழ்க்கையில் வந்து அன்றாடம் நம்ம எப்படி ஒரு இறைவனை வழிபாடு செய்கிறோம், இறைவன் நம்மிடத்தில் நேரடியாக பேசலை அப்படின்னா இந்த கவுளிகள் மூலமாக நமக்கு சில விஷயங்களை அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மாதிரியான மரப்பள்ளிகள், அதுவும் கவுளி சத்தம் போடுது அப்படின்னா உங்களுடைய பித்ருக்களாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கலாம், நீங்கள் வணங்கக்கூடிய குருவாக இருக்கலாம். அதனால் இது நல்ல சகுனமும் அது நமக்கு வீட்டில் ஒரு நல்ல சக்தியையும் உண்டு பண்ணுறது தான் இந்த கவுளிகள், இந்த பள்ளிகள் இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் காஞ்சிபுரம் போய் இந்த பள்ளிகளை பார்க்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு முறை போய் அந்த பள்ளிகளை வந்து நம்ம சுவாமி சன்னதி முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுதே நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் போனாலும் வைகுண்ட வாசலில் மேலே வந்து இருக்கும். நம்ம மற்ற நாட்கள் போனாலும் கதவு மூடி இருந்தால் கூட இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த புஷ்கரணி இருக்குது பார்த்திங்களா, புஷ்கரணிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வைகுண்ட வாசல் உண்டு, அதில் மேலே வந்து அந்த பள்ளி இருக்கும்.
ஸோ இந்த பள்ளிகளினுடைய தரிசனமும் நம்ம மோட்சத்திற்கு ஒரு வழியை காண்பிக்கக்கூடியது தான். என்ன நேயர்களே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.